சைக்கோங்கிற வேர்டு நம்ம ரொம்ப நெகட்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த சைக்கோ தெரப்பினா ஏதோ ஒரு உதாரணமான தவறான வார்த்தை போல. ஸோ 100 பேருக்கு மனநோய்கள் இருக்குது அப்படின்னா 20 to 30 தான் சராசரியாக என்ன செய்கிறாங்க, மருத்துவரை பார்த்து அதுக்கு தேவையான மருத்துவத்தை எடுத்துக்கிறாங்க. முதல்ல வந்து மனநலம்னா என்ன சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு பனிக்கடலில் வந்து பனிக்கட்டி எப்படி இருக்குமான்னா 3/4 பாகம் கடலுக்குள்ளே தான் இருக்குது, டிப்பை மட்டும் தான் வெளியே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் மனநோய்கள். இப்போ மனநலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சார், இப்போ சமீப காலத்தில் நிறைய பேர் இது மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்னு கேள்விப்படுறோம். ஈவன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நீங்கள் சொன்னீங்க எதுக்காக மரணிக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு வந்து அந்த மன அழுத்தத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கான காரணங்கள் என்ன சார்? காரணங்கள் அப்படிங்கிறது வந்து மனநலத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸான பார்ட். எது மனநல நோயை காஸ் பண்ணுது அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் ஒரு டிபேட்டபிளான ஒரு கான்செப்ட். வேலைவாய்ப்பும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையும் இருக்குது, குழந்தைக்கும் ஒரு மனநல குறைபாடு இருக்குது அப்படின்னு என்ன ஆகும், 3மே சேர்ந்துருக்கனால வரக்கூடிய மனப்பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மனநோய் அப்படிங்கிறது வந்து மனம் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். பட் நீங்கள் வந்து இந்தியாவோட முன்னணி ஆராய்ச்சி நிறுவனத்தில் படிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து மனசுக்கும் நரம்புக்கும் ஏதாவது சம்பந்தங்கள் இருக்குங்களா? நேற்று ஒரு பேஷண்ட் பார்த்தோம், அவருக்கு மூளையில் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 4-5 பேர் சேர்ந்து அவர் அடக்கி என்ன செய்கிறான்னா 2 கை 2 காலையும் கட்டி போட்டிருந்தோம், 2 நாளாக கட்டி போட்டிருக்கோம். அப்போது மூளையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது எமோஷன் சார்ந்த விஷயங்களும் அதில் அடிபடுதுங்கிறது நமக்கு இதிலிருந்து விளங்குது. அப்படி தானே? அப்போது எமோஷனுக்கும் மூளை சம்மந்தப்பட்ட பங்காற்றுது. சார், இப்போ திருமண உறவில் இருக்கக்கூடிய கப்புள்ஸ்க்கு வந்து பிரச்சனைகளே வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரி சார் இருக்கணும்? ஸோ டூர் போகணும், ஹோட்டலுக்கு போகணும்னு இல்லாமல் they have to share so many things. ஓகே, சில கசப்பான பழைய வரலாறுகள் இருந்தேன்னா எந்த காலத்துலையும் ஷேர் பண்ணக்கூடாது. சில பேருக்கு அந்த தூக்கம் இல்லாததுனால தான் இவங்க ஒரு மாதிரி அரகண்ட்டாக மாறிடுறாங்க. இந்த மனம் சார்ந்த பிரச்சனைக்கும் தூக்கத்துக்கும் எந்த அளவு சார் முக்கியம்? மனுஷன் நைட்டு தூங்குறான், பறவைகள் பறக்கும் போதே தூங்குது, மீன்கள் நீந்தும் போது ஒரு சைடு தூங்குமா ஒரு சைடு தூங்காமல் நின்றுட்டு இருக்குமா? இப்போ ஒரு கண்ணில் தூங்கும். எஸ். ஸோ அப்போது தூக்கங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயமா கடவுள் நம்ம படைச்சிருக்க ஒரு நேச்சர். அவங்களோட ஜெனட்டிக் கோடுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, ஒருத்தவங்க தூங்குவாங்க. அதில் என்ன தெரியுது அப்படின்னா தூக்கம் ஒருத்தவங்க கட்டாயமாக நடக்கும். தூக்கம் இல்லைன்னா என்ன ஆயிடுவோம்? ஸோ இந்த குடிநோய் அப்படிங்கிறதுக்கு ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக என்ன மாதிரி சார் தீர்வு? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை நியூஸ் டைம் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். உடல் நலம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே போல் மனநலத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். ஸோ மனநலம் சார்ந்து நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மருத்துவர் நூருல் ஹாசன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் மற்றும் சைக்கோ தெரபிஸ்ட். மனநலம் மற்றும் நரம்பியல் ஆராய்ச்சி நிறுவனமான நிம்ஹான்ஸ் பெங்களூரில் இருக்கக்கூடியது. அங்கே வந்து இவங்க மருத்துவம் பயின்று இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனை மற்றும் ஆல்ஃபா மைண்ட் கேரில் மருத்துவராக பணியாற்றியிருக்காங்க. நிறைய அனுபவமிக்க மருத்துவர். அவங்க கிட்ட தான் இன்றைக்கி மனநலம் சார்ந்த நிறைய சந்தேகங்கள் கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறதுல. அதாவது மனநலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறோம். ஆனால் மைண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆன பிறகு தான் வந்து இது யார்கிட்ட போய் பார்க்கணுங்கிற ஒரு அவேர்னஸ் கூட எங்களுக்கு தெரியல. முதல்ல வந்து மனநலம்னா என்ன சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். WHO சொல்லுவாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதனுடைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி ஹெல்த் அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்ணும்போது உடல்நலம் மற்றும் சைக்காலஜி ஹெல்த் ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணி பேசியிருப்பாங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு பெஸ்ட்டு உடல்நலம் இருக்குது, ஆனால் அவங்கெல்லாம் சீக்கிரம் திடீர்னு இறந்து போயிடுறாங்க. ஸோ பெரிய சினிமா ஸ்டார்ஸ் கூட சடனாக கார்டியாக் அரெஸ்ட்டில் ஏற்படுற விஷயங்கள் நிறைய டைம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தாலும் சடன் டெத்துங்கிறது இன்னோவேட்டபிள். ஸோ அப்போது சில ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன செய்கிறாங்கன்னா ஹெல்த்னா என்னங்கிற டெஃபினேஷனே கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா enthusiasm டு ஒர்க் இன் த மார்னிங் அண்ட் கம்பேஷன் டு ஹெல்ப் அதர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு டெஃபினேஷனில் அவங்க ஆல்மோஸ்ட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டையுமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போது மனநல நோய்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் நோய்கள் மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னா முதல் கட்டமாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு டோலோ 650 வாங்கி போடுங்க இல்லையா? ஒருவேளை ஒரு 3-4 டேஸ் உங்களுக்கு சிவியர் ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், டாக்டரை பார்ப்போம், ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவோம், பிளட் டெஸ்ட் எடுப்போம், ரொம்ப சிக்காக இருந்தாங்கன்னா அட்மிட் பண்ணி பார்ப்போம். அப்படிதானே? அப்போது 10 பேருக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா 9 பேர் என்ன செஞ்சுவாங்க, கட்டாயமாக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருவாங்க.
ஆனால் மனநல நோய்கள் அப்படி கிடையாது. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பனிக்கடலில் வந்து பனிக்கட்டி எப்படி இருக்குமான்னா முக்கால்வாசி பாகம் கடலுக்குள்ளே தான் இருக்கும், டிப்பு மட்டும் தான் வெளியே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் மனநல நோய்கள். ஸோ 100 பேருக்கு மனநல நோய்கள் இருக்குது அப்படின்னா 20 to 30 தான் சராசரியாக என்ன செய்கிறாங்க, மருத்துவரை பார்த்து அதற்கு தேவையான மருத்துவத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மனநல நோயாளிகள் அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே அந்த பிரச்சனைக்கும் தெரியாது. ஸோ 70 to 80% இன்னும் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படாமல் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. இந்த மனநல நோய்கள்னா உங்களோட இதுபடி எப்படி சார் வரையறுப்பீங்க? ஓகே, மனநல நோய்களை நம்ம ஒரு 5-6 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஸோ முதல் வகை என்ன அப்படின்னா வளர்ச்சி சார்ந்த நோய்கள். ஒரு குழந்தை வளருது, அந்த வளர்ச்சியில் 4 வகையான வளர்ச்சி இருக்குது. கைகால் வளர்ச்சி, குழந்தை கரெக்டாக உட்காருதா, தவழுதா, நின்றுதா, மற்ற குழந்தைங்க மாதிரி அதே டைமில் இந்த குழந்தையும் கழுத்து நின்றுச்சான்னு நம்ம கேட்போம். அதுதான் இது என்ன உடல் சார்ந்த வளர்ச்சி. 2வது வளர்ச்சி என்ன அப்படின்னா பேச்சுத்திறன், புரியணும், பேசவும் செய்யணும். இதுதான் அந்த பேச்சுத்திறன் வளர்ச்சி. 3வது குழந்தைங்களோடு சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு சமூக அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சோஷியல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். 4வது என்னதுன்னா சிந்தனை திறன் மற்றும் படிப்பு, காக்னிட்டிவ். ஸோ இந்த 4 வளர்ச்சியில் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செய்வோம்னா வளர்ச்சி சார்ந்த நோய்கள்னு சொல்லுவோம். இதுதான் முதல் வகை. 2வது வகை என்ன அப்படின்னா மனச்சிதைவு சார்ந்த நோய்கள், ஸ்கிசோஃப்ரெனியா, பைபோலார் மேனியான்னு சொல்லுவாங்க. 3வது வகை நியூரோட்டிக் டிசார்டர், அதாவது மன அழுத்தம் மற்றும் மனப்பதட்ட நோய்கள், இது 3வது வகை. 4வது வகை வந்து என்னது, போதை சார்ந்த நோய்கள், ஆல்கஹால், கென்னபிஸ். ஸோ இதெல்லாம் இருக்குங்க இல்லையா. கடைசியாக வயோதிகம் மற்றும் டீஜெனரேட்டிவ் டிசார்டர் சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பத்தில் வளர்ச்சின்னு பார்த்தோம் இல்லையா, இதில் மூளை சுருங்கிட்டு இருக்குது, அதனுடைய சில விளைவுகளாக சில நோய்கள் வரும். இப்படி தான் நம்ம கிராஸாக நம்ம மனநலத்தை 5ஆக பிரித்து பார்ப்போம். இந்த 5 வகையான நோய்கள் இருந்துமே என்ன செய்வோம், நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ட்ரீட்மெண்ட்டை 2ஆக பிரிக்கலாம். சில பேருக்கு மாத்திரை மற்றும் கவுன்சிலிங் சேர்ந்து தேவைப்படும், சில பேருக்கு மாத்திரை மட்டும்தான் தேவைப்படும். இப்படி 2ஆக என்ன செய்யலாம், நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம ஒத்துக்கலாம். இப்போ மனநலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சார், இப்போ சமீப காலத்தில் நிறைய பேர் இது மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்னு கேள்விப்படுறோம். ஈவன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நீங்கள் சொன்னீங்க எதுக்காக மரணிக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு வந்து அந்த மன அழுத்தத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கான காரணங்கள் என்ன சார்? காரணங்கள் அப்படிங்கிறது வந்து மனநலத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸான பார்ட். எது மனநல நோயை காஸ் பண்ணுது அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் ஒரு டிபேட்டபிளான ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு மனநல மருத்துவராக நம்ம எம்டி எக்ஸாம் படிக்கும்போது சிடிபின்னு ஒரு புக் படிப்போம், கேப்லான் அண்ட் ஜெடாக், இதுதான் படிப்போம். ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது ஆரம்ப நிலை ஒரு காரணங்களாக எதை சொல்லலாம் அப்படின்னா மூளையில் உள்ள சில கெமிக்கல் குறைபாடுகள் அதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில கெமிக்கல் கூடுதுன்னு சொல்கிறாங்க, சில கெமிக்கல் கம்மியாக இருக்குங்கிறத அங்கே வரையறுக்கிறாங்க. 2வது காரணம் சமூக காரணங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும். இப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் எல்லா கம்பெனி, இப்போ கூகுளில் நம்ம நோட்டிஃபிகேஷன் எடுத்தாலே இதே மாதிரி இந்த கம்பெனி 4000 people லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, இந்த அமெரிக்கன் கம்பெனி 2000 people லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே. அப்போது இந்த சமூக காரணங்கள் வந்து ஒரு மன அழுத்தத்தை க்ரியேட் பண்ணுமானா க்ரியேட் பண்ணும். ஆனால் அந்த சமூக காரணங்கள் சரி ஆயிட்டு அப்படின்னா அந்த பிரச்சனையும் சரியாயிடும். சில நேரங்களில் வேலைவாய்ப்பும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையும் இருக்குது, குழந்தைக்கும் ஒரு மனநல குறைபாடு இருக்குது அப்படின்னு என்ன ஆகும், 3மே சேர்ந்து இருக்கிறதுனால வரக்கூடிய மன பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டிங்களே காரணத்துக்கு வருவோம். அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்ஹேல் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார், பயோ சைக்கோ சோஷியல் மாடல். தமிழ் என்னென்னா பயோ சைக்கோ சோஷியல், அதாவது பயாலஜி சார்ந்த காரணங்கள், சைக்காலஜிக்கல் சார்ந்த காரணங்கள், சோஷியல் சார்ந்த காரணங்கள். அதுக்கு அவர் எந்த உதாரணத்தை சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அந்த ஹார்ட் அட்டாக்கை நம்ம ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு 3 இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய ஒரு பிளாக்காக மட்டும் பார்க்க வேண்டாம். அவனுடைய ஃபேமிலியில் இஷ்யூவாக இருக்கலாம், அந்த ஸ்ட்ரெஸ்னுடைய ஒரு விளைவாக அது ஏற்பட்டிருக்கலாம். பிபி கூடலாம், படடம்பு கூடலாம், ஹார்ட் பீட்ஸ் கூடலாம், அவனுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ் பிரச்சனையாக இருக்கலாம், அதனால் என்ன செய்யலாம், ஒருத்தருக்கு ஹார்ட் பிரச்சனை வரலாம், நெய்பர்ஸோட இஷ்யூவாக இருக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டாக இருக்கலாம். இன்னும் ஒரு நாட்டினுடைய பாலிடிக்ஸ் அன்டில் ஜியோ பாலிட்டிக்ஸ், ரிலீஜன், கல்ச்சர் வரைக்கும் என்ன செய்யலாம், அவனுடைய மனநலத்துக்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த யங்ஹேல்ஸ் ஆர்டிக்கல்னு அடிச்சிங்கனாலே ஒரு டயக்ராம் வரும். சென்டரில் வந்து ஹார்ட்டை போட்டுருப்பாங்க, சுற்றி என்ன செய்வாங்க, அவனுடைய ஃபேமிலி, அவனுடைய ஸ்கூல், அவன் ஒர்க் பண்ணக்கூடிய இடங்கள், அப்புறம் அவன் சார்ந்திருக்கிற ரிலீஜியன், அவன் சார்ந்திருக்கிற ஸ்டேட் பாலிட்டிக்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிங்காக போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மனநலத்துக்கு எந்த அளவுக்கு பயாலஜிக்கல் காரணங்கள் இருக்கிறோ அந்த அளவுக்கு என்ன காரணங்கள், சமூகம் சார்ந்த காரணிகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன செய்வோம்னா, பயாலஜிக்கல் காரணிகளை சரி செஞ்சதுக்கப்புறம்
சமூக காரணிகள் ஃபேமிலியில் என்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஏன்னா அதை நம்ம அட்ரஸ் பண்ணால் தான் திரும்ப அந்த மனநோய்கள் திரும்ப வராமல் இருக்கும். நீங்கள் சொன்னீங்க சார், இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் கூட சில பேரோட மனசை தாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சில பேர் இப்போ இந்த யூடியூப்லலாம் ஏதாவது ஒரு பொலிட்டிஷியன்ஸோட பேச்சை கேட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வை பார்த்தாலோ உடனே இதை கால் பண்ணி யார்கிட்டயாவது புலம்பணும், பேசணும், திட்டணும்னு நினைக்கிறாங்க. இதுவும் ஒரு சைக்காலஜிக்கலான இஷ்யூ தானே? அதாவது ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய எல்லா மன சஞ்சலத்தையும் நம்ம மனநோய்களுக்குள்ளே அடக்க முடியாது. இப்போ நம்ம பாலிடிக்ஸ்னு ஒரு காரணம் எடுக்க வேண்டாம். நம்ம யாரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அதே மாதிரி சில பேரை நம்ம வெறுக்கவும் செய்வோம். ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு கன்ஃபரன்டேஷன் வரும்போது கட்டாயமாக மக்கள் நினைச்சுவாங்க. அதை பற்றி மக்கள்கிட்ட வெளியே உள்ளவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட குமுறது காமன் தான். அதை நம்ம ஒரு மனநோய்களுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அது ஒரு நேச்சர்ஸ் காமன் திங். மனநோய் அப்படிங்கிறது வந்து மனம் சார்ந்த விஷயமா தான் இருக்கும்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். பட் நீங்கள் வந்து இந்தியாவோட முன்னணி ஆராய்ச்சி நிறுவனத்தில் படிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து மனசுக்கும் நரம்புக்கும் ஏதாவது சம்பந்தங்கள் இருக்குங்களா சார்? மூளையினுடைய ஒரு 4 முக்கிய பாகங்கள், சிறுமூளை ப்ளஸ் தண்டுவடம், இந்த 6 பாகங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ, அதாவது முன்மூளை அப்படின்னு நினச்சிவோம், நம்ம கைகால் அசைக்கிறதும் பேச்சு திறனையை பற்றி பேசுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு மூளையுடைய பாகங்களுக்கும் ஒரு செயல்பாடுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? கைகால் அசைக்க, வலது பக்கம் கைகால் அசைக்கிறது, இடது பக்கம் கைகால் அசைக்கிறது, முக அசைவுகள். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கும் சில காரண காரியங்கள் ஃபங்க்ஷன் நிர்ணயிக்கப்பட்ட சில ஏரியாக்கள் மூளையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு மூளையில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அவருக்கு வெறும் ஃபீவர் மட்டும் இருக்கிறது இல்லை, என்ன மாறுது, அவருடைய சுபாவம் மாறுது, குணாதிசயங்கள் மாறிடுது. இப்போ நேற்று ஒரு பேஷண்ட் பார்த்தோம், அவருக்கு மூளையில் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 4-5 பேர் சேர்ந்து அவர் அடக்கி என்ன செய்கிறான்னா 2 கை 2 காலையும் கட்டி போட்டிருந்தா 2 நாளாக கட்டி போட்டிருக்கோம். அப்போது மூளையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது எமோஷன் சார்ந்த விஷயங்களும் அதில் அடிபடுதுங்கிறது நமக்கு இதிலிருந்து விளங்குது. அப்படி தானே? அப்போ எமோஷனுக்கும் மூளை பெரிய பங்காற்றுது. ஆனால் இப்போ இப்போ ஒரு கை அசைக்கிறேன்னா இந்த மூளையில் இந்த பாதில் அந்த கை அசைக்கிறதுக்குள்ள நரம்புகள் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் எமோஷன்ஸ் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது இன்டர்லிங்க்ட், அது சர்க்கியூட்டாகவே இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அமிக்தலான்னு ஒரு ஏரியா இருக்குது. அமிக்தலா எதுக்கு அப்படின்னா ஒரு 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 குழந்தை வளரும் போது எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிற நிர்ணயிக்கிறது தான் அந்த அமிக்தலா. இப்போ ஒரு குழந்தைய நம்ம கையில் வச்சுருக்கோம், திடீர்னு ஒரு கிளாப் பண்ணுறீங்க, குழந்தை நிச்சயம் சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லை, டக்குன்னு தட்டுறோம் அப்படின்னு என்ன ஆகும், குழந்தை பயப்படும் இல்லையா? ஓகே. இப்போ நீங்கள் பயப்பட்டீங்களா? சின்ன குழந்தைங்க பயப்படுவாங்க, நீ நானும் பயப்படுறோம், பயப்பட மாட்டோம். இல்லை, ஏன் பயப்படலைன்னா இதெல்லாம் ஒரு த்ரெட்ஃபுல் ஸ்டிமுலை இல்லை அப்படிங்கிறது ஒரு நம்மளோட வளர்ச்சியில் அது ப்ரெடிக்ட் ஆயிட்டு. பட் ஆனால் திரும்பவும் இந்த அமிக்தலால ஒரு கெமிக்கல் குறைபாடுனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம முன்னாடி எதுக்கெல்லாம் பயப்படாமல் இருந்தோமோ அதுக்கெல்லாம் திரும்ப பயப்பட ஆரம்பிப்போம். இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா நரம்பு மண்டலம் தான் எமோஷனையும் உள்ளடக்கி இருக்கு. சரிங்களா? ஆனால் அதோடைய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசப்படுது. சரி, அந்த அமிக்தலாங்கிறது வந்து நம்ம ஆர்கனா சார், இல்லை மூளையில் உள்ள ஒரு சின்ன பகுதி. ஓகே ஓகே. அது வந்து இந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கு அது அஃபெக்ட் பண்ணிக்கும். அது அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் மனநல நோய்கள் வருது. அது அஃபெக்ட் ஆனதுனால தான் மனநல. அது சொல்ல ஒரு பார்ட் மூளையுடைய ஒரு பாகத்தை வச்சு இந்த பாகம் அஃபெக்ட் ஆயிருக்கு அதனால எனக்கு டிப்ரெஷன் அப்படி சொல்ல முடியாது. 4-5 பாகங்கள் இணைஞ்சு தான் என்ன செய்யும், ஒரு எமோஷனல் சேஞ்சுக்கு காரணமாக அமையும். இப்போ இந்த சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார், முக்கியமான பிரச்சனைகள்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா கணவன் மனைக்குள்ளே உள்ள பிரச்சனை தான் மன அழுத்தத்துக்கு, மனநோய்க்கு அதிகமாக காரணங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது காரணங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? அதாவது ஒரு காரணத்தினால ஒருத்தனுக்கு மனப்பிரச்சனை வருது, இது ஒரு வெரைட்டி. காரணமே இல்லாமல் ஒருத்தனுக்கு மன அழுத்தம் வருது, இந்த ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? காரணங்கள்லாம் நம்ம கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்ல வேண்டாம், உலகத்தில் எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. கணவன் மனைவி ஆகிறதுக்கு முன்னாடியே உள்ள ரிலேஷனில் உள்ள பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை நான் அனுப்புகிறேன், நீங்கள் டபுள் டிக் விழுந்திருக்கு, ப்ளூ காட்டுது, ஆனால் நீங்கள் ரிப்ளை பண்ணலை. இது நமக்கு டென்ஷன் ஆகுது. 12 மணிக்கு ப்ளூ டிக் விழுந்திருக்கு, ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ணல. ஸோ அப்போ ஒருத்தனை மனப்பிரச்சனைக்கு கொண்டு போகிறதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம் என்னது அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த மனசு வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்குது, எதிர்பார்க்காதது, அந்த எதிர்பார்த்தது நடக்கலைனாவே நமக்கு ஒரு பதட்டம் வந்துடுது, என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி சார் பண்ணலாம்? ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி. இப்போது நம்ம லைஃப்பில் அதிகமான விஷயங்கள் எதிர்பார்ப்பை தொட்டு தான் அமைஞ்சிருக்கு. ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நல்ல பேர் கிடைக்கணும், ப்ரமோஷன் ஆகணுங்கிற எதிர்பார்ப்பு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறோன்னா அதில் வந்து உடல் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது, மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது. குழந்தை விஷயங்கள் அப்படின்னா குழந்தையோடைய படிப்புலையும் நல்ல சுபாவத்துலையும் நமக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த எதிர்பார்ப்புகள் வந்து சில நேரங்கள் நமக்கு
நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கல அப்படின்னா நம்ம கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறோம். இது ஒரு நேச்சுரல் ஃபெனாமினன். பட் ஆனால் எப்படி நம்ம மைண்டை ஆக்கிக்கணும் அப்படின்னா, சரி இப்போ நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலை, மேக்ஸிமம் என்ன ஆயிரப்போகுது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்கி கேட்குது, நம்ம அதை வாங்கி கொடுக்க முடியாத கண்டிஷனில் இருக்கோம் அப்படின்னா, ஐயோ நம்ம வாங்கி கொடுக்காதனால குழந்தை அப்செட் ஆகிருமோ அப்படின்னு யோசிக்கிறது கரெக்டாக. வாங்கினாலும் கொடுக்க முடியல, குழந்தைகிட்ட சொல்லுவோம், அதை தாண்டியும் அப்செட் ஆனால் பரவாயில்ல, நம்ம அதை சரி செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ எனக்கு ஒரு நோய் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறதுக்கும் வந்தால் அதை சரி செய்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறதும் வித்தியாசப்படுது. ஸோ மனநல நோய் பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ எக்ஸாம்பிள் இதுதான் ஒருத்தர் நோயாளி இருக்க இடம் வச்சுக்கங்களேன், இதுதான் நோய் வந்து சரியானோட இடம். இங்கே எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோடய வேலை போயிருமோ, நம்ம பேரில் கெட்ட பேர் வந்துடுமோ, ஒய்ஃப் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, குழந்தை தப்பான வழிக்கு போயிடுவானோ அப்படிங்கிறது தான் நோயாளியோட சிந்தனை. ஆனால் அதை கடந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சரி நோய் வராது, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறான், வந்தன்னா சரி செய்யறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை என்ன செய்ய மாட்டாங்க, பேச்சு தாண்டி நெகட்டிவாக எங்கேயும் போக மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனுங்கிறது, இந்த ரிலேஷனுங்கிறது பல நாள் உருவாக்கப்பட்ட ஒரு பாண்ட், அது எளிமையாலாம் என்ன செய்யாது, உடையாது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நல்லா பாருங்கள், இந்த சிந்தனையிலேருந்து இந்த சிந்தனை மாற்றம் தான் இந்த மனநல நோயில் ஏற்படக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது டிப்ரெஷன் மற்றும் பதற்ற நோய்களை பற்றி நான் சொல்கிறேன். மனச்சிதைவு தனி, அதை நம்ம இதில் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு மாத்திரையோடைய ஹெல்ப்பும் தேவைப்படுது சில பேருக்கு. சில பேருக்கு என்ன தேவைப்படுதுன்னா கவுன்சிலிங் மட்டுமே போதுமானதாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டிங்கல்ல சைக்கோ தெரப்பின்னு என்னன்னு கேட்டிங்க இல்லையா, சைக்கோங்கிற வேர்டு நம்ம ரொம்ப நெகட்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த சைக்கோ தெரப்பினா ஏதோ ஒரு உதாரணமான வார்த்தை போல அப்படி நினைக்கிறோம். படம் அப்படி கிடையாது. சைக்கினா என்னதுன்னா மைண்ட். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளாட்றேன். ஃபஸ்ட்டு டீம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு 20 ஓவர் மேட்ச்சில் ஒரு 180 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நான் 180 எடுக்கணும் எங்கள் டீம். ஓகே, இப்போ வந்து கடைசியாக நான் வந்து என்ன செய்கிறேன், நான் தான் பேட்டிங்கில் இருக்கேன். லாஸ்ட் ஓவரில் ஒரு 14 ரன்ஸ் தேவைப்படுது. இந்த கண்டிஷனில் நான் பேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பவுலர் வராரு. இப்போ அவர் பவுலிங் பண்ணும்போது என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கும், எப்படிலாம் என்னெல்லாம் திங்க் பண்ணுவார், நம்ம கரெக்டாக போட்டு எப்படியாவது நம்ம அந்த நம்மளுடைய டீமுக்கு வந்து விக்ட்ரி வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அப்போ தான் மைண்டில் ஏதோ ஓடும், இதில் நம்ம வின் பண்ணலன்னா நம்மளை டீமை விட்டு கிளப்பிடுவாங்களோ, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி பல குழப்பங்கள். நீங்கள் பல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லாம் பார்த்துருவீங்க இல்லையா, நமக்கு கடைசி ஓவர் போடும்போது நல்ல ஃபாஸ்ட் பவுலர் போடுவான்னு கூட மாட்டாங்க. யார் நல்ல மெச்சூராக எமோஷனல் டர்புலன்ஸை யார் ஹேண்டில் பண்ணுவாங்களோ அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து சச்சினை கடைசியாக போடுவாங்க. ஏன் அப்படின்னா மெச்சூர்ட் பர்சன், அவர் ஒரு ஸ்பின் பவுலர் தான், பட் ஆனால் ஹி கேன் மேனேஜ் தி எமோஷனல் டர்புலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே 6 போயிட்டா கூட ஓகே, இன்னும் நமக்கு 8 ரன்ஸ் இருக்குது, இந்த 5 பால் நம்ம 8 நம்ம எப்படியாவது தக்க வச்சுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. இதே ஒரு யங் பவுலர் என்ன நினைப்பாங்க, ஃபர்ஸ்ட் பால் 6 போயிட்டு, ரெண்டாவது பால் 6 போயிட்டு, மூணாவது 4 போயிட்டுனா ஆடியன்ஸ்லாம் கோவப்படுவாங்க, என்னடா உன்னால தான் இந்தியாவே தோத்துச்சு நினைப்பாங்க. அப்போ சரௌண்டிங்கை பார்த்து தன்னை என்ன செய்வான், நெகட்டிவாக ப்ரெடிக்ட் பண்ணிப்பான். ஸோ அப்போது இப்படி நினச்சி பாருங்கள், இப்போ சச்சின் போகிறார் அப்படின்னா என்ன நினைப்பார், ஓகே இன்றைக்கி மேட்ச் அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு இருந்திருக்கு, இதை தாண்டி நம்ம என்ன செய்வோம், வீடியோவை ஃபுல்லாக பார்ப்போம், நம்ம சைடில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா வி வில் கிளியர் அவுட். ஓகே, இதுதான் ஒரு மெச்சூரான தாட். அப்படி தானே? இந்த தாட் வராமல் என்னால் தான் இந்த மேட்ச் தோத்துச்சு, நான் தான் நம்ம நாடு தோக்கிறதுக்கு பெரிய காரணம் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சேன், அது கரெக்டா? நம்ம கொடுத்தது 14 ரன்ஸ், 166 ரன்ஸ் யார் கொடுத்துருக்கா? அங்கே போய் யோசிக்கணும். ரேஷனலாக ஒரு தாட் வரதுக்கு முன்னாடி ஒரு அப்நார்மலான தாட் இப்படி பாப்பப் ஆகுது இல்லையா, இதுதான் நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம், ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி அதுக்கு மாறாக சில மெச்சூரான சிந்தனை ஓட்டங்கள் நம்ம அவனுக்கு டீச் பண்ணுவோம். சரிங்களா? இது ஒரு வகையான சைக்கோ தெரப்பி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஓசிடின்னு ஒரு நோய் இருக்குது, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அடிக்கடியும் வாஷ் பண்ணிட்டே இருப்பான், பாத்ரூம் போனால் ரொம்ப நேரம் வெளியே வர மாட்டான், என் ஒய்ஃப் வந்து 1.5 மணி நேரம் குளிக்கிறாங்க, இதெல்லாமே ஒரு ஓசிடின்னு சொல்லுவாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் என் கையை வாஷ் பண்ணுறேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து என் கை நல்லா வாஷ் ஆன மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, திருப்தியே பட மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன வருதுன்னா, ஐயோ இப்போ நம்ம பாத்ரூம்லேருந்து இப்போ வெளியே கொண்டு வந்த எல்லா கிருமியும் எனக்கும் பரவுது, என் குழந்தைக்கும் பரவுது, நான் சாப்பாட்டில் கை வைப்பேன், சாப்பாட்டில் கை வச்சு என் குழந்தைக்கு விட்டுவேன், இப்படியா பயங்கர நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. இந்த கோவிட் டைமில் நிறைய பேர் இப்படி தான் இருந்தோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி சைக்கோ தெரப்பி பண்ண போகிறோம்? இப்போ இந்த தாட் வரும் இல்லையா, இந்த தாட் வரும்போது அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா திரும்ப போய் வாஷ் பண்ணுவாங்க.
இந்த வாஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் கம்பல்ஷன், வந்த தாட்டுக்கு பேர் அப்சஷன் சொல்லுவோம். இதுக்கு எப்படி சைக்கோதெரபி பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் மாத்திரையை கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஓரளவு பேசிக்காக கொண்டு வந்ததுக்கப்புறம் பேஷண்ட்டை நம்ம கூட்டு வரணும், வர சொல்லி இங்கே வச்சு என்ன செய்யணும், ஒரு தட்டில் கொஞ்சம் மணல் போட்டுக்கணும். அந்த மணலில் என்ன செய்யணும், அவங்க அப்படி கையை வைக்கணும், வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழுவாமல் உட்காந்துக்கணும். அச்சோடா. அப்போ என்ன வரும், தாட்ஸ் வரும், அப்படி தானே, தாட்ஸ் வரும், கொஞ்ச நேரம் இருக்கும், பதட்டம் வரும், அப்புறம் பதட்டம் சரியாயிடும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ இது நம்ம வீட்டில் போயும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். டெய்லி 45 minutes to 1 hour நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஓசிடி சார்ந்த தாட்ஸ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். சில பேருக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஆளை பார்த்தோன்னா அவங்களுக்கு பேச்சு வராது, வாயாட்டிச்சு போயிடும், பயப்படுவாங்க, நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு பயப்படுவாங்க, ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு பதட்டம் வரும். இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, சோஷியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். இவங்களை என்ன செய்வோம் நம்மனா, பேசிக்காக தெரப்பி கவுன்சிலிங் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனுக்கு எக்ஸ்போஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வைப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம சைக்கோ தெரப்பின்னு சொல்லுவோம். மெடிசன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த மன அழுத்தத்துக்கும் மன பதட்டத்துக்கும் காரணமாக உள்ள அந்த ஒரு கெமிக்கல் டெஃபிஷியன்சியை இந்த மாத்திரைகள் சரி செய்யும். ஓகே, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது, நார்எபினெஃப்ரின் ஒரு கெமிக்கல் இருக்குது. அது நரம்பில் ரிலீஸ் ஆகி அதனுடைய வேலையை சரியாக பார்க்கணும், சரியான நேரத்துக்கு பார்க்கணும். ஒருவேளை அதில் குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த மன அழுத்தம் வந்துடலாம், மனப்பதட்டம் வந்துடலாம். அதனால் நம்ம முதல்ல என்ன செய்கிறோம், அதை சரி செய்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், லாங் டேர்ம் மெடிசன்லேயே இருக்க முடியாதுல்ல, ஒரு 6 to 9 months கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம கவுன்சிலிங்கில் அடுத்து உங்கள் லைஃப் ஆக்டிவிட்டீஸை மாத்திரையே இல்லாமல் எப்படி நீங்கள் எதிர்கொள்ளணுங்கிறத சொல்லுவோம். அதுதான் சைக்கோதெரபி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமே இல்லைன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் முன்னெல்லாம் வந்து நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சோம், நல்ல விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். சார், இப்போ இந்த திருமண உறவில் இருக்கக்கூடிய கப்புள்ஸ்க்கு வந்து பிரச்சனைகளே வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரி சார் இருக்கணும்? ஒரு கஷ்டமான கேள்வி. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்திலேருந்து சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். திருமணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சிங்கிள் ஆர்மி, அப்படி தான், நம்ம மட்டும்தான். என்னுடைய அஃபேர்ஸ்லேயும் என் குடும்பம் சார்ந்த அஃபேர்ஸ்லேயும் நான் என்ன முடியும்னு எடுத்துக்கலாம். இதுதான் திருமணத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாண்ட். திருமணத்துக்கு அப்புறம் யூ ஆர் ஷேரிங் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஸ்பேஸ் வித் சம்ஒன். இப்போ நான் சொல்கிறது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரோட ஸ்தானத்துலேருந்து நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் டேக்கிங் சைட்ஸ். ஓகே, ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே வரோம். ஸோ இந்த ஸ்பேஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ நம்ம எளிமையாக இணங்கி போகணும். அப்போ டக்குன்னு நம்ம இணங்கி போக முடியுமா? உங்களுக்கு உங்கள் பாஸை பிடிக்கவே இல்லை, நீங்கள் இணங்கி போவீங்களா? போக மாட்டீங்க. உங்கள் பாஸை நீங்கள் எப்போ பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இவனுக்கும் நல்ல குவாலிட்டி இருக்குது, நமக்கு நல்லது செய்கிறான், என்ன தான் நம்ம கொஞ்சம் ஹார்ஷாகவும் கோவமாக பேசினாலும் நம்ம மேலே அவனுக்கு ஒரு நல்ல தாட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணு, என்ன செய்வீங்க? வருத்தப்பட மாட்டீங்க. கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் எம்ப்ளாயர்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் உழைப்பீங்க, அப்படி தானே? ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன செய்வோம்னா பாண்டிங் சொல்லுவோம். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனில் பாண்டிங், அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு லவ் பாண்ட் க்ரியேட் ஆகும். அது சில பேருக்கு 1 வருஷம் எடுக்கலாம், சில பேருக்கு 2 வருஷம் எடுக்கலாம், சில பேருக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட வரைக்கும் டைம் ஆகலாம். இந்த பாண்டிங் க்ரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருப்போம் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அவங்க இணங்கி வருவாங்க. ஸோ அந்த பாண்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, 2 பேரையும் நல்லா புரிஞ்சுக்கிறது, அவனோட தாட் ப்ராசஸ், பர்சனாலிட்டி, எதிர்பார்ப்புகளை புரிஞ்சுக்கிறது தானே சார் பிரச்சனை. அதாவது நம்ம இன்னொருத்தவங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயத்தையே நம்ம ஈகோவாக எடுக்கக்கூடாது, அப்படிதானே? ஒரு பெரிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம சம்பளமும் ப்ரமோஷன் வரணுங்கிறதுக்காக நம்ம எவ்வளோ பேரை புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக நடந்திருக்கோம், அப்படி தானே? கரெக்ட். நம்ம காலையில் உள்ளே வரும்போது பார்க்கக்கூடிய செக்யூரிட்டிலேருந்து மதியம் டீ குடிக்க போகிற டீ மாஸ்டர் வரைக்கும் வி ஆர் ஃப்ளெக்சிபிள், ரைட்? பட் ஆனால் ஃபேமிலிக்குள்ளே வரும்போது ஃபேமிலிக்குள்ளே வரும்போது அப்படி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிற ப்ராசஸையே நம்ம ஈகோ ஆக்குறோம். ஸோ அங்கே தான் ப்ராப்ளம் வருது. அவங்க உங்களுக்காக படைக்கப்பட்டவங்க, ஓகே, நீங்கள் அவங்களுக்காக படைக்கப்பட்டவங்க. ஸோ ஒரு சில கன்சர்வேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ஸோ இந்த தாட் ப்ராசஸ்லாம் என்ன ஆகும்னா பாண்டிங் க்ரியேட் ஆகும். பாண்டிங் க்ரியேட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் 2 பேரும் நிறைய விஷயங்களை பேசணும். ஸோ டூர் போகணும், ஹோட்டலுக்கு போகணும்னு இல்லாமல் தே ஹேவ் டு ஷேர் ஸோ மெனி திங்ஸ். ஓகே, சில கசப்பான பழைய வரலாறுகள் இருந்தேன்னா எந்த காலத்துலையும் ஷேர் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ பாயிண்ட் நம்பர் 1, பசங்க பண்ணுற தப்பே பழைய சொல்கிறது தான் தப்பு. சார் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகணும். அதிகமான டைம் என்ன செய்யணும், அவங்க டிஸ்கஷனில் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு திருமணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு வெக்கேஷன் போகிறாங்க, நிறைய ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் ஆனால் அப்படி கிடையாது. ஸோ ஃப்ளெக்சிபிளாக ஆகணும்னா நிறைய நினச்சிக்கணும், பேச வேண்டியிருக்கும். 3rd திங், தான் லைஃப்பில் நடந்த சில பழைய கசப்பான அனுபவங்கள் என்றைக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. அதை ஷேர் பண்ணணும்னு தேவையுமே இல்லை. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், தே மைட் பி இன் அனதர் ரிலேஷன்,
சரிங்களா? ஸோ சில டைமில் ரொம்ப டீப்பாக பேசுகிறவங்க பேர் தே ஜஸ்ட் ஓப்பனிங் அப். ஓப்பனாக இருக்கேன், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன். அது எதுக்காக ஓப்பனாக இருக்கணும்? தேவையில்லை. ரைட், யூ ஹேவ் என்டர்ட் இன்டு எ டிக்னிட்டி. அது அவங்க பார்வையில் அது உண்மையாக இல்லைங்கிற மாதிரி ஆயிடாது சார். எப்படி? இப்போ ஆப்போசிட் பார்ட்னருக்கு வந்து நான் வந்து அதை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிரச்சனை ஆகுது இல்லை? அதுக்கு பெட்டர் சொல்லவும் இருக்கும்போது அது நீங்கள் என்றைக்குமே சொல்லக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, சஸ்பென்ஸ். ஓகே, அந்த சஸ்பென்ஸை சீக்கிரட்டாக வச்சுருக்கணும். என்றைக்குமே சீக்கிரட்டாக வச்சுக்கணும். நம்மளும் ஓப்பன் பண்ணக்கூடாது, சரௌண்டிங்கில் உள்ளவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி வாய்ப்பை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, யாரெல்லாம் பார்த்தா இவன் நம்ம தேவையில்லாத பழைய வரலாறு கிண்டுவான்னா அவன் கூடலாம் நீங்கள் போகாதீங்க. அன்னெசரியா யூ ஆர் ஜஸ்ட் இன்வைட்டிங் சம் பேட் திங், ரைட்? ஸோ இது மூணாவது விஷயம். எந்த காரணத்துக்கு ஒன்றும் எவ்வளோ டீப்பாக பேசும்போது என்ன செய்யக்கூடாது? பாஸ் ஹிஸ்ட்ரி அன்னெசரியாக நீங்கள் பேசவே கூடாது. சரியா? ஃபிஃப்த் திங், அடிக்கடி நான் ஒன்று விரும்புகிறேன் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணணும். ஐயோ, ஓகே, நீங்கள் விரும்பட்டாலும் பரவாயில்ல, ஓகே. ஸோ பொய்யா சொல்லணும், நீங்கள் அதை சொல்லணும். எல்லா டைமும் நம்ம மனசுலேருந்து தான் சொல்லணும்னு நினச்சோன்னா சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் ஐ எம் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நான் மனசுலேருந்து தான் சொல்ல. அப்போ கப்புள் லைஃப்பில் அப்படி இருந்தேன்னா அவ்வளோதான் லைஃப். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? சில விஷயங்களை என்ன செய்யணும்? மனதில் இருந்தோ இல்லாமல் என்ன செய்யணும்? சில விஷயங்களை முக்கியமாக பெண்கள் தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு நீங்கள் ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. அவங்க நினைக்கிறாங்க உங்கள் மனசில் உண்மையிலேயே லவ் இடம் பரவாயில்ல, பட் ஆனால் சொல்லுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும்? சில நேரங்களில் சில ரிலேஷன்ஷிப்பில் சில விஷயங்களை என்ன செய்யணும்? சில ப்ரோட்டோக்காலாக செய்யணும். மனசுலேருந்து தான் வரணும்னு நினைச்சக்கூடாது, ரொம்ப நினைக்கக்கூடாது. அஞ்சாவது விஷயம், ஒரு இஷ்யூ வரும்போது மனைவியை கணவரை மனைவியோ ஒரு பவுண்ட்ரி தாண்டி திட்டிடுவாங்க. ஆமாம், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பவுண்ட்ரி தாண்டி உங்கள் மனைவியோ உங்கள் கணவரை திட்டும் போது உங்களுடைய பாண்டிங்கில் சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில நேரங்களில் பழைய ரிலேஷன் தெரிஞ்சு அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க, சில நேரங்களில் தெரியாமல் மேரேஜ் பண்ணிப்பாங்க. தெரிஞ்சு மேரேஜ் பண்ணும்போது உள்ள ரிலேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது கோவத்தில் டக்குன்னு பழச பேசுறது, என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கடலில் போட்டோன்னா கடல் வத்திடும், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டு. அதனால் எவ்வளோ ஆனம் நம்ம ஒரு பேட் மூடில் இருந்தாலும், எவ்வளோ ஆனம் சண்டைகள் பெருசாக இருந்தாலும் இதே மாதிரி தகாத வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இது ஒரு முக்கியமான ப்ரோட்டோகால். ஸோ இதை தாண்டி அதிகமாக கிஃப்ட் ஷேர் பண்ணணும். ஸோ வித்தவுட் யுவர் லவ் ஆர் வில், ஓகே. ஸோ யூ ஹேவ் டு ஷேர். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம பாண்டிங்கை என்ன செய்ய போகிறோம், ரெனியூ பண்ணிட்டே இருக்கலாம். சில பேர் நினைக்கிறாங்க, இந்த 10 o'clock நான் வேலையை முடிச்சுட்டு வரேன், ஆனால் பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கூட ஒய்ஃப்டேருந்து வரலான்னு நினைக்கிறாங்க. யூ ஹேவ் டு அப்ளை த சேம். அவங்களும் காலையிலேருந்து உங்களோட வீட்டை பார்த்துருக்காங்க, அவங்களும் ஒர்க் போயிட்டு வந்திருப்பாங்க, குழந்தைங்களை பார்த்துருக்காங்க, அவங்களும் அதே எக்ஸ்பிரஷன் அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ இங்கே தான் என்ன செய்யுது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்மளோட எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, என்ன செய்யணும், கட்டாயமாக ஹஸ்பண்டாக இருக்கவங்க யோசிக்கணும். சரியா? கோவத்தில் தகாத வார்த்தைகள் பேசுகிறது இருக்குது, கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க, அதுவும் என்ன செய்யும், பாண்டிங்கை ஸ்க்ராட்ச் பண்ணும். ஸோ அப்போவும் உங்களோட பாண்டிங் வந்து எப்போவுமே அலைவாகவும் க்ரீனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சில 7 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் ரியலி ஹெல்தி. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், பட் ஆனால் ரொம்ப அவங்களுடைய பாண்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பேசிக்காக அமையும். சார், இப்போ இந்த சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கப்பிள் தெரப்பின்னு, இது மாதிரி வேறு என்னென்ன இதுக்கெலாம் சார் தெரப்பி மாதிரி கொடுப்பீங்க நீங்கள்? அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட தெரப்பி அப்படின்னா ஆங்ஸைட்டி, மனப்பதட்டத்துக்கு இருக்குது. சரிங்களா? சோஷியல் ஆங்ஸைட்டிக்கு தனியும் தெரப்பி இருக்குது. நம்ம இங்கிலீஷில் சொன்னால் ஆடியன்ஸ் எவ்வளோ புரியும் தெரியல, கிளாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. அந்த எத்திக்ஸின் அடிப்படையில் நம்ம சோஷியல் ஆங்ஸைட்டிக்கு நம்ம என்ன செய்யலாம், ட்ரீட் பண்ணலாம். அப்புறம் வந்து எதை பார்த்தாலும் பயப்படுறாங்க, ஜெனரலைஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. நான் ஓசிடின்னு பேசிட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து சால்கோஸ்கிஸ் ப்ரோட்டோகால்னு தனி ப்ரோட்டோகால் இருக்குது, எப்படி நம்ம சைக்கோ தெரப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்படியா ஒவ்வொன்றுக்குமே ஒரு தெரப்பி மாடல் இருக்குது, அதுபடி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்வோம் போவோம். இதை தாண்டி நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, மூச்சு இழுத்து விடுறது, யோகா பண்ணுறது தான் ஒரு ஆக்மெண்டிங் தான். இந்த தெரப்பியும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டையும் அது இன்னும் கொஞ்சம் செழுமையை சேர்க்குமே தவிர அந்த ஒரு விஷயமே எல்லாத்தையும் மாற்றிடும்னு நம்ம என்ன செய்ய முடியும். சில பேருக்கு அந்த தூக்கம் இல்லாததுனால தான் இவங்க ஒரு மாதிரி அரகண்டாக மாறிடுறாங்க. இந்த மனம் சார்ந்த பிரச்சனைக்கும் தூக்கத்துக்கும் எந்த அளவு சார் முக்கியம்? ஒருத்தர் வந்து தூங்குறான் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது அவனுடைய ஜீன் டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் 8Q அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குது. அந்த ஜீன் அடிப்படையில் தான் நான் எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் தூக்கம் எனக்கு தேவைப்படுதுங்கிற விஷயத்தை நிர்ணயிக்குது. சரிங்களா? மனுஷன் நைட்டு தூங்குறான், பறவைகள் பறக்கும் போதே தூங்குது, மீன்கள் நீந்தும் போது ஒரு சைடு தூங்குமா, ஒரு சைடு தூங்காமல் நீந்திட்டு இருக்குமா. ஒரு கண்ணில் தூங்கும். எஸ். ஸோ அப்போ தூக்கங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயமா கடவுள் நம்ம படைச்சிருக்கா, ஒரு நேச்சர். அவங்களோட ஜெனட்டிக் கோடுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, ஒருத்தவங்க தூங்குவாங்க. அதில் என்ன தெரியுது அப்படின்னா, தூக்கம் ஒருத்தவங்க கட்டாயமாக நடக்கும். தூக்கம் இல்லைன்னா என்ன ஆயிரும், அவனுடைய சிஸ்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தூக்கம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்,
இப்போ அதிகமாக அசிடிட்டி டேப்லெட் தான் நிறைய ப்ரமோஷன் இருக்குது அப்படி தானே. ஸோ முதல்ல ஒருத்தனுக்கு தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா முதல்ல விஷயம் அவன் குடல் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுவே மனப்பதட்டமும் மனநோய்களும் வர்றதுக்கு முக்கியமான காரணியாக அது அமையும். சரியா. இந்த தூக்கத்தை பொறுத்தவரையில் மனநல நோய்கள் வந்து அதனால் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், தூக்கம் இல்லாததுனாலையும் மனநல நோய்கள் வரலாம். இப்போ தூக்கம் வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த டைமில் எவ்வளோ குவாலிட்டியாக தூங்குறோங்கிறது முக்கியம். சரியா. இப்போ ஒரு ரேட் இருக்குது, அந்த ரேட் வந்து என்ன செய்யும், நைட்டு தான் தூங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேட்டுக்கு தூக்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய சில ஜீன் என்ன செய்கிறாங்கன்னா சைலன்ஸ் பண்ணிடுறாங்க, ஐ மீன் அதை பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த ரேட் என்ன செய்யணும்னா மதியம் ஒரு 12 மணிக்கு தூங்கி நைட்டு ஒரு 1 மணிக்கு எஞ்சிக்குது. தன்னுடைய ஸ்லீப் பேட்டர்ன் ஃபேஸ் மாறிட்டு ஒரு 1 or 2 இயரில் இந்த ஸ்லீப் பேட்டர்ன் மாறின அந்த ரேட்டு செத்து போயிடுது. ஸோ அப்போவும் ஒரு ஸ்லீப்பினுடைய ஃபேஸை மாற்றுறதுங்கிறது நம்ம உடல் நலத்துக்கு மிகப்பெரிய அளவில் தீங்கிழைக்கக்கூடிய விஷயமா அமையுது. ஸோ இஸ் அபவுட் ஸ்லீப். ஸோ இது நம்ம ஸ்லீப்பை பற்றி தனியாக பேசலாம், இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதால ஐம் ஜஸ்ட் கிவிங். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ வந்து வேறு வழியே இல்லை, நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கம்பல்சரி வந்து டில் 2 o'clock 3 o'clock வரை ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. எகெயின் மார்னிங் வர்றாங்க, அவங்களால ஃபுட் எடுத்துக்க முடியல, ஈவன் டாய்லெட்ஸ் கூட கரெக்டாக அவங்களுக்கு ப்ராப்பராக போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதே போல் வந்து தூக்கமும் இருக்காது. ஸோ இவங்களோட என்டையர் இதே வந்து கரெக்டான மாதிரி ஆயிடுது. ஸோ இவங்களுக்கு வந்து அதிகமான மன அழுத்தங்களும் அதிகமான பிரச்சனைகளும் வருது. இவங்க வந்து அந்த மாதிரி ஒர்க் போய்கிட்டே இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி சார்? ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டின். தூக்கம் இல்லாமல் வேலை பார்க்குறத எல்லாராலையும் செய்ய முடியாது, அப்படி தானே. அதே மாதிரி நேரம் கடந்து தூங்குறதையும் எல்லாராலையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சில பேரால் நைட் இருந்து வேலை பார்த்துட்டு காலையில் உள்ள நார்மல் லைஃப்பை ரன் பண்ண முடியும், சில பேரால் முடியாது. ஸோ யாரால் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியுமோ, சைக்காலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் பெரிய லெவலில் டேஞ்சர் அது க்ரியேட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம், அந்த மாதிரி நைட் டியூட்டி ஜாபை தே கேன் டேக் அப். பட் ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் இது எல்லா வகையிலும் நம்ம ஹெல்த்தை பாதிக்குதுன்னா என்ன செய்யலாம், அவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதையும் தாண்டி கட்டாயமாக இதை செஞ்சு தான் ஆகும் கண்டிஷன் இருந்துச்சுன்னா வாய்ப்பை உருவாக்கி ஒரு ஷார்ட் டேர்மாக நைட்டில் அவங்க தூங்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா. பீட் அதாவது பிபி வரைக்கும் போக வேண்டாம், டாக்டர்ஸ் லைஃப் இருக்குது அப்படி தானே, ரொம்ப பேசிக்கான லைஃப். இப்போ எமர்ஜென்சி மெடிசன் படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா 8 hours இப்படியா டியூட்டி மாறிட்டே இருக்கும். ஸோ ஒரு வாட்டி காலையில் போவாங்க, ஒரு வாட்டி மதியம் போவாங்க, ஒரு நைட்டு போவாங்க. எவ்ரி 10 daysக்கு டியூட்டி மாறும். புரியுங்களா. சில இப்போ 3 years படிக்கிறாங்க, 5 years இருக்கிறாங்க, அவங்க பாடியை அடாப்ட் பண்ணி கொண்டு போகுது. ஏன்னா அது அவங்க வில்லிங்காக செய்கிறாங்க. என்றைக்கு நம்ம வில்லிங் இல்லாமல் மனசு இல்லாமல் அந்த ஒர்க்கில் இருக்கமோ அப்போது எல்லா இஷ்யூவும் ஸ்டார்ட் ஆகிடும். பட் எல்லா ஏஜ்லேயும் இப்படி பண்ண முடியாது. ஒரு டைமில் இந்த தூக்கம் நம்மளுடைய உடலையும் மனதையும் பாதிக்கும். அப்படி டைம் வரும்போது யூ ஹேவ் டு ஆல்டரேட். பட் ஆனால் பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா நைட் டியூட்டி பார்க்கும்போதும் ஒரு சின்ன டைம் நீங்கள் வந்து ஒதுக்கி ஒரு 1/2 hour 1 hour தூங்கிங்கன்னா இட் வில் பி ரியலி குட். ஏதாவது பிரேக் டைம்லையாவது லைட்டாக தூங்கிடணும். கட்டாயமாக அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சார், இப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ஷன். நிறைய பேர் இப்போ சமீபத்தில் கொடுத்த ஒரு சர்வே படி 70 லட்சம் குடி நோயாளிகள் தமிழகத்தில் இருக்காங்கங்கிறாங்க. எல்லாருமே மது பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, அவங்க நினச்சாலும் விட முடியலை அப்படிங்கிறாங்க. திடீர்னு யாரோ காதுக்குள்ளே கத்துற மாதிரி இருக்குங்கிறாங்க, தூங்குனா யாரோ அடிக்க வர்ற மாதிரி எதோ கனவு வருதுங்கிறாங்க. ஸோ இந்த குடி நோய் அப்படிங்கிறதுக்கு ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக என்ன மாதிரி சார் தீர்வு? இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை, சுற்றி வர பார்த்துட்டு தரமும். ரைட், ஓகே. ஸோ இப்போ சில விஷயங்கள் நம்மளுடைய தேவைக்காக செய்வோம், சில விஷயங்கள் வந்து ஒரு பிஹேவியராக நம்ம லைஃப்பில் நம்மளே அடாப்ட் பண்ணிப்போம். உதாரணத்துக்கு இந்த ஒரு போதை எடுத்துப்போம். ஆரம்பத்தில் வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்கிங்காக ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு அக்கேஷனில், மேரேஜில், ஃபெஸ்டிவல் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து குடிப்பாங்க. ஸோ இப்படி தான் அது ஆரம்பிக்கும். ஸோ இட் ஸ்டார்ட் வித் ஒரு 1 peg, ஒரு கட்டிங், அப்படி தானே ஆரம்பிக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு குடிக்கும்போது ஒரு 3 quarter குடிச்சான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாசிபிள் கிடையாது. அதே ஸ்டார்ட் வித் அ பெக் ஆர் கட்டிங், அப்படி தானே ஒரு 30 ml 60 ml இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இனிஷியலாக பிரெயின் அதை அடாப்ட் பண்ண கஷ்டப்படும். ஏன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆல்கஹாலை எடுக்கிறது மூலமாக பிரெயினில் சில பகுதிகளை நம்ம என்ன செய்ய போகிறோம், செயல்பாடை நிறுத்த போகிறோம், இன்ஹிபிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரெயின் கொஞ்சம் டாலரேட் பண்ண கஷ்டப்படும். ஒரு டைம் என்ன ஆகும்னா, ஒரு கட்டிங் எடுத்தவன் என்ன செய்வான், ஒரு குவார்ட்டருக்கு மாறுவான். ஒரு குவார்ட்டர் 1.5 ஆகும், 2 ஆகும், 3 ஆகும். ரீசெண்டாக ஒரு கேஸ் பார்த்தேன் சார், ஒரு நாளைக்கு 10 குவார்ட்டர் எடுக்குன்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் அப்போ அது ஃபஸ்ட் டைம்லேயே ஒரு ஆள் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ரொம்ப நாள் பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டே இருக்குது, அப்படி தானே? ஸோ பிரெயினை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆல்கஹால் அழுத்திக்கிட்டே இருக்குது, இன்ஹிபிஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. திடீர்னு என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் குடியை விடுறாங்க, அல்லது ஆல்ரெடி குடிச்சிட்டு இருக்க குடியை அவங்களோட மூளைக்கு காண மாட்டேங்குது. அப்படின்னா அப்போ தான் என்ன வருது, கை பதட்டம் வருது, ஸ்வெட்டிங் வருது, ஹார்ட் ரேட் கூடுது, நீங்கள் சொல்கிற மாதிரி
யாரோ வராங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, மிருகங்கள் வருது, பாம்பு ஓடுது, என் பாம்பு என் காலை கடிக்குதுன்னு சொல்லுவாங்க, சரி காதில் யாரோ பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் நம்ம வித்ட்ராயல்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறது வந்து அந்த காம்ப்ளிகேட் வித்ட்ராயல். ஸோ இது என்ன ஆகும்னா இது வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபிட்ஸ் வரைக்கும் கூட என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். சரியா? இது நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ பாவம் அவங்க மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷனலாக சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த சைக்கிளை எப்படி பிரேக் பண்ணன்னு தெரியல. அதாவது குடிக்கிறாங்க, காலையில் சாயங்காலம் வரைக்கும் நல்லா இருக்காங்க, சாயங்காலத்துக்கு அப்புறம் பதட்டம் வந்துடுது, இந்த குடித்தா அந்த பதட்டம் சரியாயிடும். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பதட்டத்துக்கு குடி தான் தீர்வு, தூக்கமின்மைக்கு குடி தான் தீர்வு, இப்போ நான் குடிக்காட்டா தூக்கம் வர்றது பதட்டம். ஸோ அந்த சைக்கிள்லேருந்து அவங்களுக்கு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சீரியஸாக இருந்துச்சுன்னா நம்ம அட்மிட் பண்ணி பார்ப்போம், சீரியஸாக இல்லைன்னா நம்ம ஓபியாவே பார்க்கலாம். அந்த ஆல்கஹால் என்ன செய்யுது, பிரெயினை அழுத்தம் அடைய வைக்கிது, அப்படி தானே இன்ஹிபிஷன் பண்ணுது. நம்ம மாத்திரைகள் என்ன செய்வோம், ஆல்கஹால் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய மாத்திரையை அவங்க எவ்வளோ குடிச்சிட்டு இருந்தாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கணக்கில் டோஸை ஃபிக்ஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு 50 மில்லிகிராம் கொடுப்பேன், நாளைக்கு 40, நாளைக்கு கழிச்சு 30, 20, 10 குறைக்கும்போது என்ன ஆகுனா அந்த பிரெயின் திடீர்னு ஒரு எக்ஸைட் ஆகுதில்ல, அந்த எக்ஸைட்டேஷனில் தான் நடுக்குங்கிற வருது. அது வராமல் என்ன செஞ்சிடலாம், தடுத்து கொண்டுடலாம். முக்கியமாக ஆல்கஹாலை பொறுத்தவரையில் உடம்புல உள்ள எல்லா பாகத்தையும் பாதிச்சிடும். ஏன்னா அந்த சொல்லுவாங்கள்ல, டிபி வந்து நகத்தையும் ஹேரையும் தவிர எல்லாத்தையும் பாதிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஆல்கஹால் உடலில் உள்ள எல்லா பாகத்தையும் செஞ்சிடும், பாதிச்சிடும். அதனால் உடலளவுலையும் மனதளவுலையும் கட்டாயமாக ஆல்கஹால் சேஃப் யாருக்குமே கிடையாது. போதைகள் பொறுத்தவரையில் லைட்டாக குடிக்கலாம் அப்படின்னு கான்செப்ட், கம்ப்ளீட் அப்ஸ்டினஸ் தான் அதுக்கு தீர்வு. ஏன்னா இன்றைக்கி லைட்டாக கொடுப்பான், நாளைக்கு எவ்வளோ பெரிய குடிகாரன் ஆகணும்னு நமக்கு தெரியாது. அதனால் குடி விஷயத்தில், போதை விஷயத்தில் கம்ப்ளீட் ஸ்டாப். இது குடியை பற்றி. இதை தவிர்த்து நிறைய போதைகள் இருக்குது, அது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ட்ரக் அடிக்ஷன் மாதிரி வேறு எந்தெந்த மாதிரியான அடிக்ஷன் சார் மக்களை பாதிக்குது? ஓகே, அருமையான கொஸ்டின். இப்போ வந்து ட்ரக் அடிக்ஷன் தாண்டி நம்ம ஒன்று பேசணும்னா பிஹேவியரல் அடிக்ஷன். ட்ரக் அடிக்ஷனில் ஒரு பொருள் நம்ம எடுக்கிறோம், அது நம்ம உடம்புக்கு உள்ளே போகுது, அப்படி தானே? நம்மளா வாண்டடாக எடுத்துக்கிறோம். வாண்டடாக எடுக்கிறாங்க. அந்த ஆல்கஹால் எத்தனால் என்ன செய்யுது, உடம்புக்குள்ளே போய் பிரெயினில் போய் பைண்ட் ஆகி சில மாற்றங்களை க்ரியேட் பண்ணுது. ஆனால் சில போதைகள் இருக்குது, வெளியே இருந்து நம்ம எதையும் உட்கொள்ளலை, ஆனால் அதுக்கு நம்ம போதையாக அது மாறிடுது ஒரு டைமுக்கு அப்புறம். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பில் அந்த சிம்பிளுக்கு மேலே 1 2 3ன்னு ஏதாவது சிம்பிள் இருந்தால் டக்குன்னு அதை கிளிக் பண்ண உங்களுக்கு தோணுதில்லை? அப்படி தானே? அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ண வந்திருக்கீங்களா? சும்மா எடுத்து என்ன செய்வோம், பார்த்துட்டே இருப்போம், அப்படி தானே? ஸோ நம்ம ஒரு பிஹேவியருக்கு நம்ம அடாப்ட் ஆகிறோம். சில நேரங்கள் இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் உங்களுக்கு மொபைல்லாம் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு கையிலேருந்து ஏதோ ஒரு பொருளை காணாத. அப்புறம் வந்து டெய்லி ஒரு 1 ஹவர் கூகுள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும், டெய்லி 1 or 2 ஹவர்ஸ் யூடியூப்ல உள்ள ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கும். ஒரு நாள் பார்க்காட்டா ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குல்ல? ஸோ இதுதான் நமக்குள்ள ஒரு நார்மல் பிஹேவியரை அதிகமாக செஞ்சு அந்த பிஹேவியருக்கு நம்ம அடிக்ட் ஆகிடுறோம். இதுக்கு ஒரு இப்போ இந்த இன்டர்நெட் அடிக்ஷனை நம்ம நிறைய டைப்பில் பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் நிறைய நியூஸ் படிப்பாங்க, அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த கேட்ஜெட்டே பிடிக்கும், அந்த மொபைல் நல்லா இருக்குது அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் சைபர் செக்ஷுவல் அடிக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது போர்னோகிராஃபி இதே மாதிரி சில வெப்சைட்டுக்கு என்ன செய்வாங்க, ரொம்ப அடிக்ட் ஆகிடுவாங்க. இதே மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இது தாண்டி ஒரு முக்கியமான ஒரு பிஹேவியர் அடிக்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளால் ஒரு வாட்டி கேட்ஜெட்டை எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரு டைமை நிர்ணயிக்க முடியல. ஓகே, இந்த பிஹேவியர் அடிக்ஷன் வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்ஸோட ஷார்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஒரு ஸ்க்ரீனை பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஸ்க்ரீனுக்கு பின்னாடி 1000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இந்த வீடியோவையும் பார்க்க வைக்கணும்னா என்னென்னலாம் செய்யணும், பெர்சுவேஷிவ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒருத்தனை தூண்டுற மாதிரி. ஸோ இதனுடைய உள்கட்டமைப்பு என்னதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒருத்தன் இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஃபீட்ஸ் இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு நிறைய நலவுகளை கொடுத்தாலும் பிஹேவியரல் அடிக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய என்ன சொல்கிறது, செயல்கள் சார்ந்த அடிக்ஷனுக்கு, போதைக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இன்றைக்கி உள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு காரணமாக அமையுது. ஸோ அப்போ எப்படி இதை ஸ்டாப் பண்ணுறதுனா, இதுக்குன்னு தனி தெரப்பி பண்ண முடியும். இவன் அதிகமாக யூடியூப் யூஸ் பண்ணுறான், இவனுக்கு இந்த தெரப்பி பண்ணலாம், அப்படி எதுவுமே இல்லை. இதுக்கு ரூல் கம்ப்ளீட் அப்ஸ்டினன்ஸ். முதல்ல இருந்து ஒரு 10 நாள் நீங்கள் என்ன செய்ய மொபைலே யூஸ் பண்ணாதீங்க. நம்ம மொபைல் யூஸ் பண்ணி பாருங்கள், 10 நாள் கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் கிடச்சா அதுக்கே பைத்தியம் பிடிச்சிருமே. அதுக்கு அடாப்ட் ஆகணும். இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான கேசஸ்லாம் வந்திருக்காங்களா? என்னால் இது விடவே முடியலை, அல்லது நீங்கள் பார்த்ததுலேயே ஒரு பெக்குலராக ஏதாவது வித்தியாசமாக இருக்கும்ல? பெக்குலராக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆன்லைன் ரம்மி, ஸோ ஹவு மெனி டைம்ஸ் வி ட்ரீட்
கவுன்சிலிங்காக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு 6 month 1 year நல்ல என்ன செய்கிறாங்க, கண்ட்ரோலாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சரௌண்டிங் ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணுது. ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, ஒரு மணி லாஸ் வருது, ஷார்ட் ரூட்டில் அதை எடுக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு க்ரியேட் ஆகுது. அந்த டைமில் அவங்க நம்மளை பார்த்தீங்கன்னா வி கேன் ஃபெசிலிட்டேட் த இன்சைட். அதை செய்யாமல் அவங்க திரும்பவும் அதுக்குள்ளே போயிடுவாங்க. தென் அகைன் அந்த கடலுக்குள்ளே முங்கின மாதிரி தான். சரி, இது வந்து ஆன்லைன் ரம்மி. ரெண்டாவது இப்போ ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்குறது வந்து இந்த பிஹேவியர் அடிக்ஷனில் இந்த ஆன்லைன் போர்னோகிராஃபிக்கு அடிக்ட் ஆகிறது இருக்கு இல்லையா. போர்னோகிராஃபி பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் அவனுக்கு ரொம்ப அது ஹையாக இருக்கும், அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஹை இருக்காது. ஸோ அப்போ என்ன செய்யணும், ஆரம்பத்தில் ஒரு அடல்ட் கண்டென்ட் பார்த்த ஒருத்தன் பீடியாட்ரிக் இன்டிமேசி பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அது போய்கிட்டு ஒரு முன்மூளைக்கு வந்து என்றைக்குமே வந்து கண்ட்ரோல் கிடையாது. அது இன்னும் வேணும் கெட்டதாகும். ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ சில ஃபோரம் இருக்குது. ஸோ வீடியோவில் என்ன செய்வாங்க, சில பேர் கொஞ்சம் நியூடாக பேசிப்பாங்க. இந்த மாதிரி சில வீடியோ ஃபோரம் இருக்குது. ஸோ அதே மாதிரி விஷயங்களுக்கு அடிக்ட் ஆனவங்கள நம்ம கப்பல் ஆஃப் பீப்புள் பார்க்குறோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் தம் அவுட் ஆஃப் இட். ஸோ ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க கிடையாது, நல்ல வகையில் வளர்ந்தவங்க, நல்லவங்கள தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிஹேவியராக சில விஷயங்கள் அவங்களுக்கு நுழைஞ்சிருது. அது வந்து நம்ம கவுன்சிலிங் பண்ணி மெடிசன் கொடுத்து எடுத்தாலும் திரும்ப அதில் போய் விழுற ஒரு வாய்ப்புகள் நிறைய அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். தைரியமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதே பெரிய விஷயம் இல்லை சார், கிரேட் திங். ஸோ அதனால தான் நான் அது நிம்ஹான்ஸில் வந்து அடிக்ஷன் சைக்காட்ரியில் இருக்கும்போது என்னோடய ஹெச்ஓடிஸ் அதிகமாக சொல்கிறது, என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் லக்கான்ஷின் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஹி டிசர்வ் டு கெட் ரிமைண்டட். எவ்வளோ வாட்டி ஒருத்தன் அடிக்ட் ஆகி திரும்ப வரான் அப்படின்னு நமக்கு ஒரு டைமில் ஒரு கோவம் வரும். என்னப்பா நான் இருந்த ஒரு 4 மாதத்தில் 10வது வாட்டி அட்மிட் ஆகலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி டைம் வரும்போது he used to tell us he is just 1%. 99% people who are drinking and damaging the family, damaging the wealth are just roaming in the streets. ஸோ இந்த 1% தான் அவன்கிட்ட வரான். ஐ மீன் ஒரு 10% அவன்கிட்ட வரான்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அவ்வளோ பேர் வெளியில் சுற்றிட்டு. ஸோ அட்லீஸ்ட் அவன்கிட்ட வரான் இல்லையா, அதே ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னு நினைக்கிறான். ஸோ ஆனால் ஆல்வேஸ் ஹாவ் அ நான் ஜட்ஜ்மெண்டல் பாசிட்டிவ் அட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் பேஷண்ட் சொல்லுவாங்க. ரியலி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி அவங்கள நம்ம ஹார்ஷாக ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வரமாட்டாங்க, யார்கிட்டையுமே போக மாட்டாங்க. அதனால் நம்ம வரக்கூடிய பேஷண்ட்டை ரொம்ப பாசிட்டிவ் அட்டிடியூடோட நம்ம நினச்சி அவங்கள பார்க்கணும். அதுதான் அடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வரணுங்கிறதுக்கும். இப்போ எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்கிறாரு, நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு போர்னோகிராஃபி அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்தார். கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய கம்யூனிட்டியில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆபாச போதைக்கு அடிக்டாக இருக்காங்க பார்த்து நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணுறாரு, நிறைய பேரை இவர் போய் பண்ணுறாரு. நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சைக்காட்ரினா என் ரூமுக்கு கூட்டுவான்னு கட்டாயம் கிடையாது, இல்லை நீங்களே போய் பண்ணுங்க. ஸோ கம்யூனிட்டி சர்வீஸில் நிறைய விஷயங்கள் மாறும். அவேர்னஸ் கிரியேஷனில் நான் சொல்லித்தர சில டெக்னிக்கை நீங்களே என்ன செய்யுங்க அவங்க கம்யூனிட்டியில். என்ன சார் ஏதாவது ஒரு 2 டெக்னிக் சொல்லுங்களேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குடியிலேருந்து முதல்ல வெளியே வரான்னு வச்சுக்கோங்களேன். வெளியே வரும்போது ஒரு 3 வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கிரேவ் நிறைய இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த 3 வாரம் அவனுக்கு என்ன ரூல் அப்படின்னா, 8 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, குரூப் சாட்டர்டே நைட் ஃபார்ம் பண்ணக்கூடாது, யார் குடிப்பாங்களோ அவங்களோட என்ன செய்யக்கூடாது, ஜாயின் பண்ணக்கூடாது. ஃபெஸ்டிவல் வரும்போது கரெக்டாக ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணி வந்துடணும். அப்புறம் இந்த குலதெய்வ திருவிழா இப்படி ஏதாவது வரும்லையே, ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது யார் குடிப்பான்னு உங்களுக்கு தெரியும், அந்த டீமோட அவாய்ட் பண்ணி. இதுதான் ஃபஸ்ட்டு 3 weeks to 3 month ப்ரோட்டோகால். சரிங்களா? இதை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா என்னைக்கா ஒரு நாள் குடிக்கிற வாய்ப்பு வந்துடும். சரிங்களா? அப்போ ஒரு வேளை குடிச்சிட்டிங்கன்னா சரி குடிச்சிட்டோம், முங்கி குளிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காம, நம்ம ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம குடித்தோன்னா பழைய லெவலுக்கு போயிடும். ஸோ வி ஹேவ் டு மீட் அவர் தெரபிஸ்ட் அப்படின்னு அந்த இன்சைட் தோணும் அவனுக்கு. சரிங்களா? இந்த 2 விஷயம் தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். ரெண்டாவது அந்த வரக்கூடிய அந்த கிரேவ், அந்த ஆசையை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்ட்டை மாற்றணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படியா சில டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. இதை தான் நம்ம என்ன செய்வோம், எல்லா அடிக்ஷனுக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருப்போம். சார் அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் மிக முக்கியமானது என்னென்னா, அந்த கிராமப்புறங்களில் வந்து சாமி வந்து ஆடுறதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் பேய் பிடிச்ச மாதிரிலாம் ஆடுறாங்க. இதுக்கும் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? ஓகே, அதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் சாமி ஆடுறதுங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று சாமி இறங்கி ஒரு 2-3 நாள் ரொம்ப ஒரு அப்நார்மலான ஒரு டோனில் இருப்பாங்க. இந்த ரெண்டும் வேறு விஷயம். சில பேருக்கு ஒரு மனச்சிதைவு நோய் வந்திருக்கும். அந்த மனச்சிதைவு நோயினுடைய வெளிப்பாடாக என்ன செய்வாங்கன்னா, எனக்கு இந்த சாமி இறங்கியிருக்கு, இது எதிர்பார்க்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க, மற்றவங்கள போய் அடிப்பாங்க, இன்ஜூர் பண்ணுவாங்க. இது ஒரு வகை. இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு மட்டும் சாமி இறங்கி போகிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் முதல்ல சொன்னது வந்து மனச்சிதைவு நோயில் அடக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி பார்த்தோம்.
4 ஃபேமிலி ஒரு ஃபேமிலி 4 மெம்பர்ஸ், 4 மெம்பர்ஸ்க்கும் 4 வகையான சாமி இறங்கி கொடுத்தாங்க. 4 பேரையும் ஒரே டைமில் பார்த்தோம். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, அதில் அப்பா அம்மா பொண்ணு பையன். முதல்ல அப்பா அம்மா பொண்ணுக்கு வந்துட்டு பையன் வந்து இவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து வராரு. வந்து காலையில் அங்கேருந்து ரீச் ஆகிறாரு, அவருக்கும் வந்துச்சு. ஸோ அதாவது ஸ்னேகா மைண்ட் கேர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. டாக்டர் பன்னீர்செல்வம் சார் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே டைமில் ஃபேமிலியில் உள்ள 4 பேர் என்ன செஞ்சாங்க, சாமி இறங்கி கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு 4-5 நாளாக ரொம்ப அப்நார்மலாக இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி சாமியை பற்றி பேசுகிறது, ரத்தம் கேட்குறது. அவங்க ஃபாதர் பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசு ஆள், ஒரே நாளில் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் ஓடி வேறு கிராமத்தில் போய் நிற்கிறாரு. இம்பாசிபிள். ஸோ அப்போது இதை எப்படி அடக்கிறோம் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க இதே மாதிரி இவங்களோட சூனியம் தான் எங்களை தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சூனியம் தாக்கியிருக்கா இல்லையாங்கிறத நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஏன்னா இதில் 2 வகையான ஒப்பீனியன் இருக்கும். கல்ச்சுரலி அக்செப்டட் சில ஒப்பீனியன் இருக்குது, சில ஒப்பீனியன் வந்து கம்ப்ளீட்லி சயின்டிஃபிக்காக எடுத்துப்பாங்க. பட் நம்ம இது 2மே எடுத்துப்போம், 2மே பாசிபிள், சரிங்களா? ஆனால் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்போ நம்ம அவங்கள தூக்கி நம்ம சூனியத்தை எடுக்கிறதுக்குன்னு பல இடங்களுக்கு அலையிறது கரெக்டாக, அல்லது இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகும் அப்படின்னு போகிறது கரெக்டாக. இந்த 4 பேர் வந்தாங்க இல்லையா, இந்த 4 பேருக்கும் மாத்திரை கொடுக்க ஆரம்பித்தோன்னே 3 பேருக்கு 4th டேலே இம்ப்ரூவ் ஆகிட்டு நார்மல் ஆகிட்டா, தன் நிலைக்கு வந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அவங்களுடைய ஃபாதர் நினைக்கிறேன், அவங்களுக்கு மட்டும் இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ அவங்களுக்கு நம்ம எழுதிச்சோம், அவங்களுடைய ஃபேமிலியோடைய கன்சென்ட் வாங்கி ஷார்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணி கொடுத்தோம். அவங்க நல்லா ஆகிட்டாங்க. ஸோ 4 பேர் ஒரே டைமில் அட்மிஷன், ஒரு 8-9 டேஸில் 4 பேரையும் ஒரே டைமில் டிஸ்சார்ஜ் பண்ணோம். அப்போ ஆனால் அவங்க வந்தது என்ன, சாமி இறங்கியதுக்கு வந்த சாமி என்ன செய்யலை, இன்னும் வெளியே வரலை. நம்ம என்ன கொடுத்தோம், ஆன்டிசைகாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மூளையில் டோப்பமின் அதிகமானால் இந்த மாதிரி சிதைவுகள் வரும், அதை குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் கொடுத்தோம், இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு டைப். எபிசோடிக்காக ஒரு டைம் மட்டும் சாமி இறங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து கல்ச்சுரலாக நிறைய இடங்கள்ல இருக்குது. இதை நம்ம சைக்காலஜிக்கலாக இதை 100% ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு ஷார்ட் டைம் இருக்கும், சரியாயிடும். அந்த இடத்துக்கு வந்தால் தான் சாமி இறங்கும், வரலன்னா என்ன செய்யாது, இறங்காது. அதை நம்ம என்ன செய்யலாம், கல்ச்சுரலி அக்செப்டட் பிஹேவியர் நம்ம என்ன செய்யலாம், பெரிய லெவலில் கேடு விளைவிக்கலை அப்படின்னா விட்டுறலாம். பட் ஆனால் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 5 வாட்டி சாமி இறங்கின மாதிரி வருது, நடுவில் நார்மலாக இருக்கிறாங்க. இதை நம்ம டிரான்ஸ்பொசஷன் டிசார்டர்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, டீப்பாக அவங்க லைஃப்பில் உள்ள ஏதாவது ஒரு மன கஷ்டங்களுடைய வெளிப்பாடாக இதே மாதிரி ஒரு தோற்றங்கள் வெளியே வரலாம். ஸோ இப்போ நம்ம டைனமிக் தெரப்பின்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி ஆட்களுக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, தனக்கு ஒரு மன கஷ்டம் இருந்திருக்கு, அந்த மன கஷ்டத்தை அவங்களால வெளியே சொல்ல முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, தன்னிலே மாறிடுறாங்க. அவங்களே சொல்ல முடியலன்னு தண்ணியில் மாறுறாங்க. அவங்கள்ட்ட போய் உங்கள் பிரச்சனை என்னென்னு கேட்டால் கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ அதே மாதிரி இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுவோம்னா, சைக்கோடைனமிக் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ணுவோன்னா, ஒரு டைப் ஆஃப் அனஸ்தீசியா, தயப்பெட்டன் சோடியம்னு ஒன்று இருக்குது, கீட்டமின்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம ஒரு ½ டோஸில் கொடுத்து அவங்கள்ட்ட பேசணுன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறைக்கணும்னு வச்சுங்களேன், எனக்கு மறைக்கணுங்கிற ஒரு இனிபிஷன் இருக்குல்ல, அந்த இனிபிஷன் இருக்காது. எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் இல்லை, சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம அவங்க சொல்கிறத வச்சு ஒரு சொல்யூஷன் மேக் பண்ண போகிறது இல்லை, ஆனால் அவங்க சொல்கிறது மூலமாகவே மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தெரப்பிஸ்லாம் இன்னும் ஆக்டிவாக இருக்குது. அதை தாண்டி ஒரு மன அழுத்தம் தான் இந்த ஒரு தன்னிலை மாற்றத்துக்கு காரணமாக ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா மன அழுத்தத்துக்கு ட்ரீட் பண்ணும்போதும் அவங்களோட பிரச்சனைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு அதை கவுன்சிலிங் கொண்டு வரும்போது என்ன செய்யுது, ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகுது. யூஸ்வலாக இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்பொசிஷன் டிசார்டர் சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி வந்துச்சுன்னா ஒரு 3 மாதம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு 3 மாதம் ஒரு ஸ்ட்ரெச்சில் நம்ம கண்டினியூஸாக அவங்களுக்கு கேர் கொடுத்துட்டே இருந்தோம்னா இம்ப்ரூவ் ஆகிடும். சார் நிறைவாக சார், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கேம்பிளிங் அடிக்ஷன் ஆகிறாங்க. ஸோ அவங்க விட முடியாமல் தவிக்கிறாங்க. யாரும் நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வர முடியல. ஈவன் இப்போ மொபைல்லே நிறைய அந்த கார்ட்ஸ் விளையாடுறாங்க, நிறைய கேம்பிளிங் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய பேர் இழந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க வெளியில் வரணும்னா அவங்களுக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுவீங்க சார்? when it comes to ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆர் பிஸ்னஸ், நிறைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது இல்லையா. ஆன்லைன் ரம்மி இருக்குது, பிட்காயின்ஸ் இருக்குது, இப்படி நிறைய வகையான டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ரூல் கம்ப்ளீட் அப்ஸ்டினன்ஸ். முதல்ல சொன்ன மாதிரி இதுலேருந்து முழுமையாக வெளியே வரணும்னு என்ன வச்சு வெளியே வந்துடணும். இதில் உள்ளே போயிட்டு அதில் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது தெரியுமா, அதுதான் பிரச்சனைக்குரிய தாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரம்மி விளையாடிருக்கீங்களா? ஆன்லைன் ரம்மி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஒரு ட்ரை பண்ணுங்களேன், சரியா? ஸோ ஆன்லைன் ரம்மி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக அவங்க அந்த அல்காரிதம் எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா,
நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் வர மாதிரி அல்காரிதம் அமைச்சிருப்போம். ஸ்டார்டிங் ஏதாவது கிடைக்கும் சின்ன சின்னதாக ஆசையை தூண்டுற மாதிரி. ஆமாம். ஸோ அது ஃபுல்லாக கிடைக்காது. இவன் இதை லூஸ் பண்ணணும், அடுத்து அவனை ட்ரை பண்ணதுக்கு நம்ம டெம்ப் பண்ணணும். அவன் ட்ரை பண்ணும்போது இழந்த 2000 3000 கிடைக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்வான், ஒரு 7000 வளர்ப்பான், ஒரு 8000 கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கவே செய்யாது. ஸோ விட்டதெல்லாம் பிடிக்கணும் போராடி. அப்போவும் அவன் மைண்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா 2 விஷயம் அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இதுதான் என்னோடய லாஸ்ட் சான்ஸ். ஓகே, இந்த லாஸ்ட் சான்ஸில் நான் என்ன செய்வேன், ஒரு விக்ட்ரி எடுத்துருவேன். 2வது விஷயம், விட்டதெல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. லாஸ்ட் சான்ஸ், விட்டதெல்லாம் பிடிக்கணும். 3வது உண்டு லக்கு. இந்த கார்டை இப்படி போட்டால் விழுந்துடும். இது ஒரு கிராஸான ஒரு லக்கை நம்ம என்ன செய்வோம், நம்ம பிலீவ் பண்ணுவோம். இந்த 3க்குள்ளே தான் அதை ஓடிட்டு. ஆனால் அந்த 3மே என்னது, ராங். இந்த 3க்குமே இது பெஸ்ட்டான ரூட்டில் போய் விடுங்கிறத எந்த ப்ரூஃபும் கிடையாது. இது மைண்டில் நடக்கிறது. அப்போது நம்ம தெரப்பியில் என்ன செய்யணும்னா அந்த 3 பற்றி தான் பேசுவோம். சரிங்களா? ஸோ கடைசி ஆப்ஷன் நீங்கள் செய்வீங்க. அப்போ என்ன செய்யணும், வி ஹவ் ஆல்ரெடி லாஸ்ட் லாட், இப்போ நம்ம கடைசி ஆப்ஷனே வேண்டாம் அப்படின்னு நினைக்கணும். விட்டதெல்லாம் பிடிக்க போகிறோம்னு நினைக்கணும். நீங்கள் இதே மாதிரி நிறைய டைம் செஞ்சுருக்கீங்க, நிறைய இழந்திருக்கீங்க, விட்டதை நீங்கள் பிடிக்கல. ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்பிங் யூ. அதுக்கப்புறம் இந்த மியர் லக் ஃபேக்டர், அந்த லக்கு நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் விளையாடுற ரம்மிக்கு பின்னாடி 1000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணணும், லக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ தேர் ஒர்க்கிங் லாட். ஆன்லைன் ரம்மிக்குன்னு பெரிய டீம் இருக்குது, அதை அந்த ஆர்கைவ்ஸை எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி. அதனால் உங்களோட ஷார்ப்பாக அவன் திடீர்னு ஒருத்தவங்களை ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வச்சு விளாடுறவனுக்குலாம் ஒரு 10,000 1 lakh கொடுக்கணும்னு அவனுக்கு என்ன விதியா? ஸோ ஹீ இஸ் மேக்கிங் எ பிஸ்னஸ், ரைட்? அந்த தாட் ப்ராசஸ் நம்ம என்ன செய்யணும், நல்ல இன்சைட் கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் அந்த க்ரேவ் வருது இல்லை, ஒரு விளையாடணும்னு ஒரு ஆசை இருக்குது இல்லையா, அந்த க்ரேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசன் இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு செயலை செய்யும்போது நம்ம ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகுதுல்ல. ஒரு படம் பார்த்தோன்னா ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகுது, ஒரு பாட்டு பாடினா, இப்படி சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகுதுனால தான் அந்த வேலையை அவன் திரும்ப திரும்ப செய்கிறான். ஓகே. அப்போது அவன் பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸை செய்யும்போது அந்த ஹாப்பினஸ் ஒரு க்ரியேட் ஆகாட்டா அந்த உந்துதல் இருக்குமா? இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டியில் ஹாப்பினஸ், அந்த கிராட்டிஃபிகேஷன் ஹாப்பினஸை குறைக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்தோம் அப்படின்னா ஸ்லோலி ஹி வில் கம் அவுட் ஆஃப்